ஒன்றாக்கி உயிர்மை எழுத்திட்டு ஏழிசை நாடகம் வைத்து வேதங்கள் 4 என படைத்து நிலத்தை 5ஆக்கி சுவையை 6ஆக்கி இசையை 7ஆக்கி 8 தொகை பாடி நவக்கோள் காட்டி நவரசம் பூட்டி 10 பாட்டு பாடி 12 திருமுறைகள் எழுதி 14 கீழ்கணக்கு கொடுத்து இன்னா 40 இனிவை 40 40 பாலபலம் சமூகத்தை சீர்திருத்தி 64 கலைகள் வளர்த்து 96 சிட்லிகள் படுத்து 133 அதிகாரத்தின் மூலம் உலகத்தை ஆளலாம் என வள்ளுவத்தை கொடுத்து 1300 கொடுப்பாக்களை கொடுத்து 4000 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்து 10,000 கவிதைகள் முத்தாக அளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடே இன்னும் வித்தாக விலை என பாடி என்ற முத்தான தமிழுக்கு முதல் வணக்கம். உலகெங்கும் வாழக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அற்புதமான தித்திக்கும் பொங்கல் திருநாளாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான ஒரு தலைப்பு, கழனியில் கால் பதிக்க வேண்டுமா கணினியில் கை தழுவ வேண்டுமா? நாங்கள் எவ்வளவு அழகாக கை தழுவுறோம் அப்படிங்கிறத நான் வந்து சிம்பிளாக பேசிட்டு போகிறேன். அதாவது அவங்க பேசுனது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு குயிலை பார்த்து மனுஷன் சொன்னானா, குயிலே குயிலே நீ மட்டும் கருப்பா இல்லைன்னா எங்கேயோ போயிருப்பேன் நானா. ஒரு கடலை பார்த்து மனுஷன் சொன்னானா, கடலே கடலே நீ மட்டும் கொஞ்சம் உப்பு கறிக்காமல் இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்பேன் நானா. ஒரு மலரை பார்த்து மனுஷன் சொன்னானா, உனக்கிட்ட மட்டும் அந்த முள்ளெல்லாம் இல்லைன்னா நீ எங்கேயோ போயிருப்பேன் நானா. இது 3 சேர்ந்து மனுஷனை பார்த்து சொன்னிச்சான், உன்கிட்ட இந்த குறை சொல்கிற புத்தி மட்டும் இல்லைன்னா நீ நேரம் எங்கேயோ போயிருப்ப. என்ன பேச்சு, மேய்ச்சது பூரா எருமை, இதில் என்ன பெருமை உங்களுக்கு? சார், வாழ்க்கைனா என்னங்கிறத எங்களுடைய கணினியில் தழுவக்கூடிய எங்கள்கிட்ட கேளுங்க, ஒரே லைனில் சொல்லுவோம் சார். வாழ்க்கைனா என்ன தெரியுமாங்க? பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார் சார், பெருமாள் அதை லைக் பண்ணுவார், சிவபெருமான் டெலிட் பண்ணிடுவார். இவ்வளவு தாங்க வாழ்க்கை. இதுக்கு என்னத்துக்கு இம்புட்டு முக்கிட்டு போறீங்க 2 பேரும்? அப்பா, நாங்களாம் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? கழனி காட்டில் எப்படி உளுந்தோம் தெரியுமா? என்ன வாழ்ந்தீங்க, என்ன விழுந்தீங்க? நாங்களாம் நடந்தே பள்ளிக்கூடத்துக்கு போனோம் தெரியுமா? உங்க தலையெழுத்து நீங்க போனீங்க, எங்களுக்கு என்ன? யூ டை ஒய் மீ. எங்களுக்கு கவர்மெண்ட்ல ஃப்ரீயா பஸ் விட்டுருக்காங்க. நாங்களாம் லைட்டு வெளிச்சத்துலேயே படித்தோம் தெரியுமா? பகலில் எங்கே போனீங்க? அதாவது சார், இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு இந்த ராஜ் தொலைக்காட்சியில் நடுவராக நீங்கள் தான் பங்கேற்கணும்னு சொல்லிட்டு ராஜ் தொலைக்காட்சி நிறுவனத்துலேருந்து ஒரு லெட்டர் போட்டாங்கல்ல சார்? லெட்டர் ஏன் போடுறாங்க? எதிரணியில் உள்ள 3 பேருக்கும் புறா காலில் தூது விட்டு அனுப்புனாங்கல்ல, வச்சிருக்கீங்களா? இல்லை மாடியில் நின்றுட்டு ஏ நந்தினி ஏஞ்ச பொங்கல் பட்டிமன்றம் நடக்குது வாஞ்ச வந்தீங்களா? இல்லை அப்பாவை கூட்டிட்டு மாட்டு வண்டியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து காரமடையாமா வந்தீங்களா? ஏங்க, பட்டிமன்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜிபேல அமௌண்ட்டை பேமெண்ட்டை வாங்கிட்டு 3 பேர் உட்காந்து பேசிட்டு, இதில் வேற நாளைக்கு காலையில் பெங்களூர் போகிறதுக்கு இப்பயே ரெட் பஸ் ஆப்பில் பார்க்கவா, வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்பில் பார்க்கவா, இல்லை ஃப்ளைட்டு போகுதான்னு மேக் மை ட்ரிப் ஆப்பில் பார்க்கவான்னு எங்கள் ரேணுகாமா பார்த்துட்டு, திருப்பி நாங்கள் காரில் தான் போகிறோம் யோகதர்ஷினி, நீ ஊபரில் போயெல்லாம் கார் புக் பண்ணலாம் வேணாம், எங்கள் கூடயே காரில் வந்துருன்னு சொல்லிட்டு என்ன பேச்சு! எங்களுடைய இன்றைய காலகட்டத்தில் கணினியின் மூலமாக வந்த சந்தோஷம் அத்தனையும் நாங்கள் அனுபவிப்போம். ஆனால் குறை சொல்கிறது எல்லாத்தையும் இதையே நாங்கள் சொல்லிட்டு போயிட்டுப்போம். என்னங்க நியாயம் சார்? ஒன்றும் இல்லை, எல்லாருமே அதிகபட்சமாக சொன்னது என்ன அப்படின்னாக்கா, செல்ஃபோனால் நாடு குட்டிச்சோரா போச்சு. இங்கே உள்ள உங்கள்கிட்டே கேட்குறேன், செல்லு வந்ததுக்கு பிறகு தான் நாடு நாசமாக போச்சுங்கிறவங்களாம் கை தட்டுங்க பார்ப்போம். முடியாது, மனசாட்சி இருக்கு அவங்களுக்குலாம். ஏன்னா கை தட்டினாங்கன்னா அத்தனை பேரோட செல்லையும் நான் பிடிங்கிட்டு போயிடுவேன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா சார், உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்குது. அந்த 10,000 ரூபாய்க்கு யார் சார் பொறுப்பு? நான் தான். அதை நல்ல வழியில் செலவு பண்ணுறதுக்கும் கெட்ட வழியில் விடுறதுக்கும் யார் சார் பொறுப்பு? நான் என்ன கேட்குறேன், உங்கள் கையில் உள்ள உங்கள் செல்ஃபோனை உங்கள் விரலில் நீங்கள் எதை அழுத்துறீங்களோ அதுதான் உங்களுக்கு அது காமிக்குமே தவிர அந்த பொறுப்பு அப்போ யாருடையது? நீங்கள் உங்கள் கையில் செல்லை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் நல்லதை அதில் அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதெல்லாம் வரும். நீங்கள் தேவையில்லாதெல்லாம் போய் நோண்டி பார்த்தீங்கன்னா தேவையில்லாதான் முன்னாடி நிற்கும். அப்படியா ரம்மி சர்க்கிளில் பணத்தை விட்டீங்களே, இன்றைக்கி செல்லில் ரம்மி சர்க்கிளில் விட்றீங்க. அன்றைக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? சூதாட்டை வச்சு குடும்பத்தையே விட்டு போனீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெருமை. அதாவது இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க செல்ஃபோன் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 82 கருவிகளுடைய பயன்பாடு ஒரு செல்ஃபோனில் இருக்குன்னு சொன்னாக்கா, அன்றைக்கெல்லாம் அதுவும் நாங்கள் அன்றைக்கி விவசாயிகளுக்கு பாட்டு போட்டோமே, நல்லா அழகாக பாட்டு பாடினீங்க மேடம். என்ன பாட்டு போட்டிங்க? எல்லா பாட்டையுமே சொல்லணும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி பொண்ணே, நான் அது நல்ல புத்திமதி சொல்கிறேன் கேட்டுக்க கண்ணே, மாமியார் மாமனாரை மதிக்கணும், மாலையிட்ட புருஷனை மதிக்கணும், கோழி கூவுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடணும், துணிமணி எல்லாத்தையும் துவைக்கணும்,
வீட்டில் நீ தான் சமைக்கணும். நான் என்ன கேட்குறேன், குடும்பம் நடத்துறதுக்கு பொண்ணு தேடுறீங்களா, 100 நாள் வேலைக்கு ஆள் தேடுறீங்களா? என்ன சார் செல்போன் 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 என்னங்க இல்லை எங்க செல்போன்ல? எங்க 2 குடும்பங்களை இணைக்கக்கூடியது இன்னைக்கு மேட்ரிமோனியல் இருக்கிறது எங்க செல்போன்லங்க. காதலைகளை இணைக்கக்கூடியது இன்ஸ்டாகிராம்னு சொன்னாக்கா 2 இதயங்களை இணைக்கக்கூடியது ஃபேஸ்புக்குங்க. அதாவது நீங்க சொன்னீங்க கிராமத்துல நீங்க எல்லாம் ஆப்ல ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. கிராமத்துல வீட்டுல இருந்து அங்க உள்ள வேலைகளை பார்த்துட்டு வீட்டுல இருந்து சாப்பிட்றவன் அம்மா அப்பா சமைச்சு கொடுக்கறத சாப்பிடுவான். குடும்பத்தை திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் விட்டுட்டு சென்னையில் போய் குடும்பத்துக்காக இன்னைக்கு மென்பொறியாளர் உழைக்கக்கூடிய எங்களுடைய இளைஞன், இன்றைக்கு கணினியை பயன்படுத்தக்கூடிய இளைஞனுக்கு அன்னையா இருக்கக்கூடிய ஸ்விக்கி ஆப்னு சொன்னாக்கா எங்களுக்கு அது வரம் தானேங்க. இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து சந்திராயனை பற்றி பேசுனீங்க. சந்திராயனை வந்துட்டு அனுப்புனதுக்கு அவங்க அப்பா கூட வந்துட்டு விவசாயம் தான் பார்த்தாரு, ஒத்துக்கிறேங்க. அதாவது அந்த காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னாக்கா, அண்ணாந்து பார்த்து வானத்தை கும்பிடு போட்டது உங்களுடைய கழனி காலம். நாங்கள் அனுப்பிய சந்திராயன் வானத்தில் இருந்து இந்தியாவை பார்த்து கும்பிடு போடுகிறதுன்னு சொன்னாக்கா எங்களுடைய கணினி இன்னைக்கு சாதிச்சிருக்கா இல்லையாங்க? ஒரு காலத்தில் டிவி பார்க்கணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு அவங்களுடைய கழனி வயல் நாங்கள் அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு டிவி பார்க்கணும் அப்படின்னா கூட அந்த தெருவில் ஏதாவது ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும். போய் தயங்கி தயங்கி பயந்து பயந்து நான் நின்று பார்த்துருக்கேன். தயங்கி தயங்கி பயந்து பயந்து நின்று பார்த்த யோகதர்ஷினி இன்னைக்கு சின்னத்திரை நட்சத்திரமாகவும் பட்டிமன்ற பேச்சாளரும் எல்லா தொலைக்காட்சியிலையும் உள்ளது என் குடும்பமே இன்னைக்கு பெருமையாக பார்க்குதுன்னு சொன்னாக்கா நான் இருக்கேங்க அதுக்கு உதாரணம். இது போதாதாங்க. ரேடியோவை கண்டுபிடிச்சது வேணா மார்க்கோனியா இருக்காது, அதை கேட்க வச்சது இசைஞானின்னு சொல்லுவாங்கங்க. ஒரு கழனி காட்டில் பிறந்த இசைஞானியை கூட தரணியெங்கும் ஒளிரச் செய்தது எங்களுடைய இன்றைய கால கணினின்னு சொன்னாக்கா எல்லாருமே இன்னைக்கு டிராவலில் பாருங்க அழகாக காதில் ஒரு ப்ளூடூத்தை போட்டுக்கிட்டு ஜன்னல் ஓர சீட்டு இளையராஜா பாட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறாங்க. அப்படின்னாக்கா இன்றைய கணினி காலம் எங்களுடைய இணைய காலம் இல்லாமல் சந்தோஷம்னு உங்களுக்கு கிடைச்சிருமாங்க. அதாவது கொரோனா காலகட்டத்தை சொன்னாங்க, இந்த பசங்க சும்மா ஊரை சுற்றிட்டு கடந்தாலும் கடந்திருக்கும் ஆன்லைன் காசு. ஏங்க அன்னைக்கெல்லாம் தொலைதூர கல்வி, இன்னைக்கு தொலைபேசியில் தானேங்க கல்வி. அந்த 2 வருஷ காலம் கூட பள்ளிக்கூடத்தை மூடி வச்சு இந்த பிள்ளைங்களுக்கு கல்வி அறிவு கிடைக்காம போயிடக்கூடாது ஒரு நல்லெண்ணத்தில் ஆன்லைன் கிளாஸ் மூலயமா அத்தனை பிள்ளைங்களுக்கும் நாங்கள் கல்வியை கொடுத்துருக்கோம்னு சொன்னாக்கா அது நல்ல விஷயமா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? இ பாஸில் தொடங்கி ஆல் பாஸில் முடிஞ்ச அந்த கொரோனா காலத்தில் கூட வெட்டி கதை பேசினவங்க சில பேர் தாங்க. அவங்க சொன்னாங்கல்ல நாங்கள் விவசாயம் அதை சாதிச்சாங்க இதை சாதிச்சாங்க. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, 70 வயது ஒரு முதியவர் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு யூடியூப் வரலாற்றிலேயே டைமண்ட் பட்டன் வாங்கின முதல் தமிழன் ஒரு விவசாயி. 70 விவசாயியை கூட இன்னைக்கு உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டினது எங்களுடைய இணையவழி யூடியூப் தான் சொன்னாக்க அதுக்கெல்லாம் கை தட்டணும். செல்ஃபோனில் வந்து நிம்மதி இல்லை, செல்ஃபோனில் நிம்மதி இல்லைன்னு சொன்னாங்க. 70 வயது தாத்தா கூட யூஎஸ்ல உள்ள பேரன் கூட வீடியோ காலே டிஃபன் சாப்பிட்றாருன்னு சொன்னாக்கா வயசானவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது எங்களுடைய இந்த செல்ஃபோன் இல்லையா? அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா லெட்டர் போடுவாங்க, புருஷன் வெளிநாட்டில் போயிட்டாக்கா லெட்டர் போடுவாங்க. அப்போ அந்த மனைவி சொல்லுவாங்க, அடுத்த முறை வரும்போதாவது விசாரித்து செல்ல வராமல் விசா ரத்து செய்து விட்டு வாருங்கள் சொல்லிட்டு கண்ணீர் மழுக கடிதம் எழுதக்கூடிய அந்த மனைவி எல்லாம் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, என் புருஷனோட என்னால் அணைப்பில் வாழாவிட்டாலும் அலைபேசியின் இணைப்பில் சந்தோஷமா வாழ்றேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்க புருஷன் கூட வெளிநாட்டில் இருக்க அப்பா கூட வீடியோ கால் மூலயமா ஒரு குடும்பமே இன்னைக்கு சந்தோஷமா வாழுதுன்னு சொன்னாக்கா எங்களுடைய இந்த கணினி காலம் இன்னைக்கு சந்தோஷம் தானே அங்கே கொடுத்துருக்கு. நாங்கள் வந்து இன்னைக்கு எல்லாத்துலேயுமே சாதிச்சிருக்கோம். இந்த கணினியால் இந்த செல்ஃபோனால் ஒரு சாதனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த இருக்குங்க காரைக்குடியில் இந்த கொரோனா காலகட்டத்தில் பவாடியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அரசாங்கம் கொடுத்த ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பில் படித்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணி டிஜிபியாக இன்னைக்கு ஒரு போஸ்டிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த கணினி இல்லாமல் முடியுமாங்க? கிராமங்களில் பெண்களை வீட்டுக்குள்ளேயே போட்டு மட்டம் தட்டி வச்சிருந்தீங்க. வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு சிங்குக்குள்ளேயே கடந்த பெண்கள் எல்லாம் சிங்க பெண்களை இன்னைக்கு உலகத்துக்கு காட்டினது எங்களுடைய இதயத்தலைமை சொன்னாக்கா அந்த காலத்தில் இன்னைக்கு கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரத்தடியில் போய் படுத்திருந்து திடீர்னு அவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேய் அடிச்சிருச்சு முனி அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சாக கிடக்கிற உசுரை கூட அப்படியே செத்து போன்னு விட்டுருவாங்க. ஆனால் இங்கே இப்போ வந்து அப்படிலாம் கிடையாதுங்க.
ஒரு இதயத்தை கூட, இதயத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட இதய மாற்று அறுவை சிகிச்சை மூலியமா ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை அதிகப்படுத்த முடியுன்ற அளவுக்கு இன்னைக்கு மெடிக்கல்ல இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு சொன்னாக்கா எங்களுடைய இணையம் எங்களுக்கு வரம் தானுங்க. நீங்க முந்தானை முடிச்சு படம் பார்த்திருக்கீங்களா சார்? பார்த்துருக்கேனே முருங்கா. அதாவது முந்தானை முடிச்சில் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த டீச்சர் வந்து பாக்கியராஜ் சார்கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த பிரசிடென்ட் பையன் ஒழுங்காகவே படிக்க மாட்டான், ஆனால் பாஸ் போட்டுருங்க சார் அப்படிம்பாங்க. ஏன் மேடம் அந்த பையன் தான் ஒழுங்காக படிக்க மாட்டானே சார், அதை அப்படி நீங்கள் எப்படி சொல்லுங்களேன். இதுக்கு முன்னாடி இருந்த வாத்தியார் காசு வாங்கிட்டு பாஸ் போட்டாரு, இதை நானும் செய்யணுமா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வாத்தியார் காசு வாங்கிட்டு பாஸ் போட்டாருன்னா நானும் அதையே செய்யணுமா? எல்லா வாத்தியாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு கிடையாதே டீச்சர் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த டீச்சர் சொல்லுவாங்க, ஒரு சித்தி கொடுமைக்காரியாக இருக்கிறனால உலகத்தில் உள்ள எல்லா சித்தியுமே அப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் மட்டும் எப்படி சார் நினைக்கலான்னு கேட்பாங்க. ஏதோ ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சில தவறுகளால் எங்களுடைய இணையவழி காலம், எங்களுடைய கணினி காலம் மொத்தமுமே தவறு, நீங்கள் எப்படிங்க குறை சொல்லலாம்? என்னைக்குமே நம்முடைய நாடு மேம்பட கணினியில் கை தழுவ வேண்டும் என்ற அற்புதமான ஒரு தீர்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு, செத்தவங்களுக்கு செல வச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க. எல்லா காலமும் எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்ம முகே நன்றி, வணக்கம்.